எங்களுக்கு பசுமாட்டு தோலை உரித்தால் அவர்களை அடிப்போம், வன்முறை செய்வோம், வீடுகளுக்குள்ளே புகுந்து இந்த கறி என்ன கறி என்று ஆராய்ச்சி செய்வோம், பசுமாட்டு கோமியத்தை குடிப்போம். உயர்ந்த சாதி என்று சொல்லிக் கொண்டாலும் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுகிற அறிவு இல்லை, அறிவில்லா சாதி. ஆண்டவரே, இயேசு பெருமானே, கர்த்தாவே, இவரை எப்படியாவது சீக்கிரம் குணப்படுத்து, விரைவில் குணமாக்கு. எந்த மதத்தை சார்ந்தவனாலும் இருந்தாலும் அவனை பார்த்ததும் அசலையும் அலைக்கும் செத்த பசுமாட்டுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனை கொலை செய்ய சொல்லுகிறது மனு தர்ம சட்டம். முஸ்லிம் மதத்திற்கு மாறியவன் மறுபடியும் இந்து மதத்திற்கு வர வேண்டும் என்று ஒருவன் முழக்கமிடுகிறான். கிறிஸ்தவ மதத்திற்கு மாறியவன் மறுபடியும் இந்து மதத்திற்கு வர வேண்டும், இல்லையே அனைவரையும் விரட்டி அடிப்போம் என்று ஒருவன் கொக்கரிக்கிறான். அவனை எப்படி பேச வைப்பது மனு தர்ம சட்டம். இந்த ரெண்டு சனியன்களால ஏகப்பட்ட பேருடைய வாழ்க்கை வீணா போனது. இந்த தேசத்தை சூழ்ந்திருக்கிற ஆபத்தை விளக்குவதற்கு வேறு யார் ஆத்திரப்படுகிறார்களோ இல்லையோ, நாம் ஆத்திரப்பட்டாக வேண்டும். வேறு யாருக்கு அக்கறை இருக்கிறதோ இல்லையோ, நமக்கு அக்கறை இருந்தாக வேண்டும். அந்த அடிப்படையில் தான் நாம் இந்த களத்தில் பிற யாரையும் முந்த வேண்டும் என்கிற நோக்கில் அல்ல, எப்போதும் நாம் முன்னோடியாக இருந்து போராட வேண்டும். நம்முடைய போர் குரல் எல்லா பிரச்சனைகளிலும் முதல் குரலாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வோடு தான் இந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறோம். 3 நாள் இடைவெளிதான் முற்போக்கு மாணவர் கழகத்தின் நிர்வாக குழு கூட்டத்தில் நான் நீங்கள் போராட்டத்தை ஒருங்கிணையுங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். இந்த 3 அல்லது 4 நாட்கள் இடைவெளியில் இவ்வளவு சிறப்பாக மாணவர்களை ஒருங்கிணைத்திருக்கிற முற்போக்கு மாணவர் கழகத்தின் மாநில செயலாளர் பாரதி பிரபு உள்ளிட்ட அத்தனை தோழர்களையும் நான் நெஞ்சார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகள். நாம் இந்த கல்விக் கொள்கையை ஏன் எதிர்க்கிறோம் என்பதை நம்முடைய பேராசிரியர் சிவக்குமார் அவர்கள் மிகச் சுருக்கமாக சொன்னார். அதே போல தோழர் கஜேந்திர பாபு அவர்களும் உணர்ச்சிகரமாக இங்கே தன்னுடைய கருத்துக்களை நம்மிடத்தில் எடுத்து வைத்தார். கல்வியை காவிமயமாக்குவதையும் வணிகமயமாக்குவதையும் எதிர்க்கிறோம். மிக சுருக்கமாக அவர் சொன்னார். காவிமயமாக்குதல், வணிகமயமாக்குதல், இந்த இரண்டையும் நாம் எதிர்க்கிறோம். அதனால் இந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறோம். காவிமயமாதல் என்றால் RSS உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகளின் கொள்கைதான் காவி கொள்கை. ஆங்கிலத்தில் செஃபரனைசேஷன் என்று சொல்வார்கள். செஃப்ரான் அப்படின்னா காவி, செஃபரனைசேஷன் அப்படின்னா காவிமயமாக்குதல். காவிகள் என்றால் உங்களுக்கு தெரியும், இந்துத்துவ கொள்கையை பரப்புகிற சாதுக்கள், சாமியார்கள், மகான்கள், மகாத்மாக்கள் அணிகிற உடை காவி உடை. ஆகவே அவர்கள் என்ன கொள்கையை கடைபிடிக்கிறார்களோ அந்த கொள்கையை அரசின் அனைத்து துறைகளிலும் திணிப்பது, அதுவே அரசின் கொள்கையாக மாற்றுவது. RSS இயக்கத்தின் கொள்கைதான் இந்திய அரசின் கொள்கை என்கிற வகையில் அந்த இயக்கத்தின் கொள்கையை அரசின் கொள்கையாக மாற்றுகிற முயற்சி தான் காவிமயமாதல், காவிமயமாக்குதல். இதை ஏன் நாம் எதிர்க்க வேண்டும்? ஏன் எதிர்க்க வேண்டும் என்றால் அது மக்களுக்கு விரோதமானது, எளியோருக்கு எதிரானது, சிறுபான்மை சமூகத்தினருக்கு எதிரானது, பகையானது, பெண்களுக்கு எதிரானது. ஒரு தேசத்தை ஆளுவதற்கு அரசியலமைப்பு சட்டம் வேண்டும்.
அப்படிப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தை வகுக்கிற ஆற்றல் அறிவு சார்ந்த சமூகத்திற்கு மட்டுமே உண்டு. அதனால்தான் இந்திய தேசத்தின் அரசியலமைப்பு சட்டத்தை வகுக்கிற பொறுப்பை புரட்சியாளர் அம்பேத்கரிடத்தில் தந்தார்கள் என்று இங்கே பாரதி பிரபு சொன்னார். உயர்ந்த சாதி என்று சொல்லிக் கொண்டாலும் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுகிற அறிவு இல்லை, அறிவில்லா சாதி என்பதுதான் அதற்கு பொருள். பரப்பால் உயர்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்களுக்கு ஒரு தேசத்தை ஆளுவதற்கு வழிநடத்துவதற்கு ஆற்றல் வாய்ந்த ஒரு சட்டத்தை எழுதுகிற அறிவு இல்லை என்பதுதான் அதனுடைய பொருள். நாம் யாரையும் அறிவு கெட்டவனே என்று சொல்லவில்லை, அறிவு கெட்டவர்களே என்று சொல்லவில்லை, அறிவிலிகளே என்று சொல்லவில்லை. உங்களால் எழுத முடியவில்லை என்பதை நீங்களே ஒப்புக்கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கரால் தான் அது முடியும் என்று ஒப்படைத்திருக்கிறீர்களே, அது நீங்களே தருகிற ஒரு சாட்சியம். அம்பேத்கர் தான் அறிவு செம்மல், எங்களால் அது முடியாது. எங்களுக்கு பசுமாட்டு தோலை உரித்தால் அவர்களை அடிப்போம், வன்முறை செய்வோம், வீடுகளுக்குள்ளே புகுந்து இந்த கறி என்ன கறி என்று ஆராய்ச்சி செய்வோம், பசுமாட்டு கோமியத்தை குடிப்போம், அதனால் உடலுக்கு நல்லது என்று நாங்கள் பரப்புவோம். இவ்வளவுதான் எங்களுக்கு தெரிந்த அறிவு. ஒரு தேசத்தையே வழிநடத்தக்கூடிய ஒரு சட்டத்தை எழுது என்றால் எங்களால் எழுத முடியுமா? பசுமாட்டு கோமியத்தை குடித்தால் அரசியல் சட்டம் எழுத முடியுமா? ஆக பசுமாட்டு கோமியத்தை குடிக்கிறவர்களால் அரசியலமைப்பு சட்டத்தை எழுத முடியாது என்பதை அவர்கள் ஒப்புக்கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களிடத்தில் அதை ஒப்படைத்திருக்கிறார்கள் என்று நான் சொல்லவில்லை, நம்முடைய பாரதி பிரபு சொன்னார். இப்படி ஒரு தேசத்திற்கான அரசியலமைப்பு சட்டம் வருவதற்கு முன்பு இந்த நாட்டை எது வழிநடத்தியது, சமூகத்தை எது வழிநடத்தியது, அதைத்தான் நீங்கள் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்தத்தில் உலக அளவில் மானுடத்தை வழிநடத்துவதற்கான அரசியலமைப்பு சட்டங்கள் என்பது சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உருவானதுதான். 1500 ஆண்டுகளுக்கு முன்பு முதலில் தி கோட் ஆஃப் ஹமுராபி என்பதுதான் ஒரு சட்டமாக அறியப்பட்டது. ஹமுராபி சட்டம் அது கிபி 500 என்று நான் கருதுகிறேன், அல்லது 2000 ஆண்டுகள், அவ்வளவுதான். எல்லாவற்றுக்குமே நமக்கான ரெக்கார்ட்ஸ் என்பது 2000 ஆண்டுகள் தான் ஆவணங்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் மனிதர்கள் இருந்தார்களா இல்லையா? சமூகம் இருந்ததா இல்லையா? ஆக அவர்களை வழிநடத்துவதற்கு அப்போது குழு குழுவாக மானுடம் வாழ்ந்தபோது அவர்களை வழிநடத்துவதற்கென்று சிலர் மகான்களாக உயர்ந்தார்கள். அவர்கள் சில வழிமுறைகளை சொன்னார்கள், அவை தொகுக்கப்பட்டன. அவைதான் அப்போது சமூகத்தின் சட்டங்களாக கருதப்பட்டன. அந்த சட்டங்களை பின்பற்றுகிறவர்கள் தான் அந்த குழுவை சார்ந்தவர்கள். அதுதான் இந்து சமூகமாக, இஸ்லாமிய சமூகமாக, கிறிஸ்தவ சமூகமாக, மதம் என்கிற பெயரால் அழைக்கப்பெற்றன. இந்து மதத்தை வழிநடத்துவதற்கென்று ஒரு சட்டம், இஸ்லாம் மதத்தை வழிநடத்துவதற்கென்று ஒரு சட்டம், கிறிஸ்தவ சமூகத்தை வழிநடத்துவதற்கென்று ஒரு சட்டம். அவைதான் இப்போது கிறிஸ்தவ மதம் பின்பற்றுகிற பைபிள் என்று அழைக்கப்படுகிறது. பைபிள் சில வாழ்க்கை நெறிமுறைகளை சொல்லுகிறது. இஸ்லாம் மதத்திலே குர்ஆன் என்று சொல்லப்படுகிறது. அதுதான் வேதம், அதுதான் சட்டம், அதுதான் விதி, அதுதான் ஒழுங்கு. அதை பின்பற்றுகிறவர்கள் இஸ்லாமியர்கள். அப்படி ஒரு சமூகத்தை வழிநடத்துவதற்கான விதிமுறைகள் வரையறுக்கப்பட்டன, வகுக்கப்பெற்றன. இந்து சமூகத்தில் அப்படி வரையறுக்கப்பட்டன, வகுக்கப்பெற்றன. அதைத்தான் மனு தர்மம் என்று இங்கே சொன்னார்கள். மனுஸ்மிருதி, கோட் ஆஃப் மனு. மற்ற மதங்களின் வேதங்களை அல்லது இந்த மதங்கள் சொல்லுகிற சட்டங்களை நாம் ஆய்ந்து பார்த்தால் இந்து மதத்தை தவிர மற்ற மதங்களின் சட்டங்கள் மனித நேயத்தை போதிக்கிறது. மனிதர்களை சகோதரர்களாக கருத வேண்டும் என்று போதிக்கிறது, கருணையை போதிக்கிறது, அன்பை போதிக்கிறது, அருளை போதிக்கிறது. அதனால்தான்
பொது மருத்துவமனையிலே ஒருவன் நோய்வாய்ப்பட்டு கிடந்தால் ஒரு கிறிஸ்தவன் பைபிளை தூக்கி கொண்டு போய் அவன் தலைமாட்டிலே உட்கார்ந்து பைபிளை படிக்கிறான். அவனை அப்படி படிக்க வைப்பது அவன் படித்த பைபிள். அவனுக்கு கருணையை சொல்லி தருகிறது. ஐயோ பாவம், இவர் இப்படி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு கிடக்கிறார், ஆண்டவரே, இயேசு பெருமானே, கர்த்தாவே, இவரை எப்படியாவது சீக்கிரம் குணப்படுத்து, விரைவில் குணமாக்கு, ஆண்டவரே இவரை காப்பாற்று என்று ஒருவன் அவன் தலைமாட்டிலே போய் உட்கார்ந்து அவன் பைபிளை எடுத்து படிக்கிறான் அல்லது அவள் பைபிளை எடுத்து படிக்கிறாள் என்றால் அப்படிப்பட்ட ஒரு தொண்டினை செய்வதற்கான ஒரு வழியை பைபிள் அவனுக்கு கற்பிக்கிறது. எந்த மதத்தை சார்ந்தவனாலும் இருந்தாலும் அவனை பார்த்ததும் அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் அடித்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி அவனை கட்டி தழுவி மார்போடு தழுவி அவனை சகோதரனாக ஏற்றுக்கொண்டு ஒரு தட்டில் அமர்ந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு உறவை மேம்படுத்திக் கொள்ளுகிற அன்பை போதிக்கிறது இஸ்லாம். அன்பை போதிக்கிறது. யாராயிருந்தாலும், நீ எந்த மதத்தை சார்ந்தவனாயிருந்தாலும் என் சகோதரன் தான், வா என்று எல்லா முஸ்லீம் இன்னொருவனை கட்டி தழுவுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் தொடவே கூடாது என்று சொல்லுகிற ஒரே மதம் உலகத்தில் இந்து மதம் மட்டும்தான். மனிதனை பாகுபடுத்தி பார்க்கிற மதம், என்ன சாதி, என்ன குலம், என்ன கோத்திரம் என்று பார்க்கிற மதம், தீண்டாமையை போதிக்கிற மதம், அந்த சட்ட திட்டங்களை மீறுகிற போது அவனை கொடுமையாய் தண்டிக்கிற மதம் மார்க்கம் உலகத்தில் ஒன்றே ஒன்று, அது இந்து மதம்தான். அது ஏற்றுக்கொண்டிருக்கிற மனு தர்மம் தான். ஒரு இஸ்லாம் இன்னொரு மதத்தை சார்ந்தவனை ஒரு இஸ்லாமியன் பார்த்ததும் கட்டித்தழுவ சொல்லுகிறது அவனுடைய குரான், அவனுடைய மார்க்கம். நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறவனை சீக்கிரம் குணமாக்க வேண்டும் என்று கர்த்தாவிடம் பிரார்த்தனை செய்ய சொல்லுகிறது அவனுடைய சட்டம் பைபிள். ஆனால் செத்த பசுமாட்டுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனை கொலை செய்ய சொல்லுகிறது மனு தர்ம சட்டம். எவ்வளவு காட்டுமிராண்டித்தனமான ஒரு சட்டம் அது! எவ்வளவு கேடுகெட்ட ஒரு மார்க்கம் அது! உலகத்தில் எந்த மதமாவது இப்படிப்பட்ட கோட்பாடுகளை சொல்லுகிறதா? சமணம் சொல்லுகிறதா? பௌத்தம் சொல்லுகிறதா? சீக்கிய மதம் சொல்லுகிறதா? அல்லது வேறு எந்த மதமாவது உலகத்தில் சொல்லுகிறதா? உலகத்தில் தோன்றிய அத்தனை மதங்களும் வேதங்களும் மனிதனை மதிக்க கற்றுக் கொடுக்கிறது, அன்பை போதிக்கிறது, கருணையை போதிக்கிறது. பெற்ற தாயாயிருந்தாலும் தகப்பனாயிருந்தாலும் குட்ட நோய் வந்துவிட்டால், குட்டம் தொழுநோய் வந்துவிட்டால் வீட்டை விட்டு விலக்கி வைக்கிறான் பெற்ற பிள்ளையே. ஆனால் யாரோ எவனோ பெற்ற பிள்ளையின் தொழுநோய் பிடித்தவனின் கண்களை துடைத்து, முகத்தை துடைத்து, விரல்களில் விழுகிற அந்த நுழைநீரை எல்லாம் துடைத்து விட்டு அவனுக்கு தொண்டு செய்தால் அன்னை தெரசா. அப்படி ஒரு அன்னை தெரசாவை உருவாக்கியது பைபிள். இந்து மதத்தில் எவனாவது ஒரே ஒரு அன்னை தெரசா உண்டா? உருவாக்க முடியுமா? இந்து மதத்தால், மனு தர்மத்தால் உருவாக்க முடியுமா? மனு தர்மத்திற்கு அந்த ஆற்றல் உண்டா? அவ்வளவு பேரையும் குலம் கோத்திரம் பார்த்து பிரித்து பேதப்படுத்தி பார்க்கிற ஒரு கேவலமான வாழ்க்கை முறையை சொல்லுகிற தர்மம்தான் மனு தர்மம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த கொள்கைதான் இன்னும் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறது. முழக்கம் எழுப்புகிற போது சொன்னோம், மோடியே பதில் சொல், நாட்டை ஆளுவது அரசியலமைப்பு சட்டமா மனு தர்ம சட்டமா என்று நாம் கேள்வி கேட்டோம். முஸ்லிம் மதத்திற்கு மாறியவன் மறுபடியும் இந்து மதத்திற்கு வர வேண்டும் என்று ஒருவன் முழக்கமிடுகிறான். கிறிஸ்தவ மதத்திற்கு மாறியவன் மறுபடியும் இந்து மதத்திற்கு வர வேண்டும், இல்லையே அனைவரையும் விரட்டி அடிப்போம் என்று ஒருவன் கொக்கரிக்கிறான். அவனை எப்படி பேச வைப்பது? மனு தர்ம சட்டம். ஹரியானாவிலே செத்துப்போன பசுமாட்டு தோலை உரித்ததற்காக 5 பேரை அடித்தே கொலை செய்தார்கள். அப்படி அவனை கொலை செய்ய வைத்தது அவன் நம்புகிற மனு தர்ம சட்டம். குஜராத்திலே உனா என்கிற நகருக்கு பக்கத்திலே ஒரு கிராமத்தில் அதே போல செத்த பசுமாட்டு தோலை உரிக்க முயற்சித்தார்கள் என்பதற்காக அவர்களை சங்கிலியால் பிணைத்து கொடூரமாக தாக்கி அதை வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைத்தளங்களிலே பரப்பி அதை கண்டு ரசிக்கிறது ஒரு கூட்டம். அப்படி அவனை செய்ய வைப்பது அவன் நம்புகிற மனு தர்மம்.
அவன் என்ன நினைக்கிறான் என்றால், எருமை மாட்டு தோலை நீ உரிக்கிற போது அவன் அடிக்க வருவதில்லை, எருது மாட்டு தோலை நீ உரிக்கிற போது உன்னை அவன் தாக்குவதில்லை, ஆட்டுத்தோலை உரிக்கிற போது உன்னை அவன் தாக்குவதில்லை, கோழியை நீ கொலை செய்து அதை கழுத்தை அறுத்து நீ உணவாக்குகிற போது உன்னை அவன் தாக்குவதில்லை, பல கோடி டன் மதிப்புள்ள மீன்களை ஒவ்வொரு நாளும் நாம் உணவுக்காக கொன்று கொண்டிருக்கிறோம், அதற்காக அவன் தாக்குவதில்லை. ஜீவகாருண்யம் அவனை இயக்கவில்லை. பசுமாட்டு தோலை நீ உரிக்கிறாய், அதுவும் செத்த பசுமாட்டு தோலை நீ உரிக்கிறாய். பசுக்கரியை நீ தின்னக்கூடாது, பசுமாட்டை நீ அடிக்கக்கூடாது, கொல்லக்கூடாது. ஆக பசுமாடு என்பது அவனுக்கு தெய்வமாக போதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தெய்வத்துக்கு எதிரான நிந்தனையை நீ செய்கிறாய், எனவே உன்னை கொல்லுவது தவறில்லை, அது புனிதம் என்று அவனை நம்ப வைக்கிறது அவன் நம்புகிற மனு தர்மம். அதுதான் காவி கொள்கை, அதுதான் காவி கொள்கை, அதுதான் இந்துத்துவ கொள்கை, அதுதான் RSS கொள்கை, அதுதான் விஸ்வ இந்து பரிஷத் கொள்கை, அதுதான் பஜ்ரங் தள் கொள்கை, அதுதான் அந்த சங்க பரிவார அமைப்புகளின் கொள்கை. அவர்கள் நம்புகிற மனு தர்மம் போதிக்கிற கொள்கை. அந்த கொள்கையைத்தான் நாம் காவி கொள்கை என்கிறோம். அந்த கொள்கையை அரசின் கொள்கையாக அவர்கள் மாற்றுகிற போதுதான், கல்வி கொள்கையில் அதை திணிக்கிற போதுதான் கல்வியை அவர்கள் காவிமயமாக்குகிறார்கள் என்று நாம் சொல்லுகிறோம். காவிமயமாதல் என்றால் இதுதான். கர்வாப்சி என்று முழங்குவது காவிமயமாக்குகிற முயற்சி. இஸ்லாமியாக மாறியவனே, கிறிஸ்தவனாக மாறியவனே, நீ மறுபடியும் இந்துவாக மாற வேண்டும், இல்லையே உங்களை கொலை செய்வோம். இந்த நாடு இந்துஸ்தான், இதை இந்தியா என்று கூட சொல்லக்கூடாது. இந்துக்கள் பெரும்பான்மையாக வாழ்கிற நாடு இது, எனவே இது இந்துஸ்தான் என்றுதான் அழைக்க வேண்டும். அதோடு இணைக்கப்பட்டிருந்த பாகிஸ்தானையும் இணைப்போம், அதோடு இருந்த ஆப்கானிஸ்தானையும் இணைப்போம். இப்படி எல்லாவற்றையும் இணைப்பது அகண்ட பாரதத்தை உருவாக்குவோம் என்கிற கொள்கை. இதுதான் காவி கொள்கை, இதுதான் காவி கொள்கை. இப்படிப்பட்ட கருத்துக்களை ஒரே தேசம், ஒரே மக்கள், ஒரே பண்பாடு. இந்தியா என்பது ஒரே தேசம். அதை தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா என்றெல்லாம் பிரித்து மொழிவழி அடிப்படையில் சிந்திக்க கூடாது. அதுதான் காவி கொள்கை. ஒரே தேசம், ஒரே மக்கள் என்றால் அனைவரும் இந்துக்கள் என்றுதான் இங்கே இருக்க வேண்டும். எவனும் இங்கே கிறிஸ்தவன், முஸ்லீம், சீக்கியன், பௌத்தன், சமணன், பார்சி என்று வெவ்வேறு மத அடையாளங்களை பேசக்கூடாது. அனைவரும் இந்துக்களாக வாழ வேண்டும் என்பதுதான் அவன் சொல்லுகிற ஒரே மக்கள். ஒரே கல்வி என்றால் அவன் விரும்புகிறபடி கல்வி இங்கே அமைக்கப்பெற வேண்டும். அவன் விரும்புகிற ஒரு தேசம் எதிர்காலத்தில் உருவாக வேண்டும். அப்படி என்றால் வளர்ந்து வருகிற பிஞ்சு குழந்தைகளின் உள்ளத்திலேயே இந்த காவி கொள்கையை திணித்து அனைவரும் சமஸ்கிருதம் படிக்க வேண்டும், அனைவரும் இந்து கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அனைவரும் மனு தர்மத்தை நம்ப வேண்டும், அனைவரும் சங் பரிவார அமைப்புகளின் கொள்கைப்படி வளர வேண்டும் என்பதுதான் அவன் நோக்கம். அதற்காகத்தான் அவன் காமன் சிவில் கோட் என்கிற ஒரு பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பெற்ற அரசியலமைப்பு சட்டத்தையே தூக்கி எறிவதற்கு முயற்சிக்கிறார்கள். இதுதான் காவி கொள்கை, இதுதான் காவிமயமாதல். ஆக இப்படிப்பட்ட காவிமயமாதலை கல்வித்துறையில் திணிக்கிற முயற்சி. குலத்தொழில் கற்பிப்பது இடைநிறுத்தம் என்று சொன்னார் நம்முடைய பேராசிரியர் சிவகுமார் அவர்கள். இடைநிறுத்தம்னா பாதியிலே படிப்பை விட்டுட்டு வந்துடுறது, டிராப் அவுட்ஸ். 8வது வரையிலும் எவனையும் ஃபெயில் ஆக்கக்கூடாது. ஏன்னா அட்லீஸ்ட் அவன் 8வது வரையிலுமாவது படிக்கிற வாய்ப்பை, பள்ளிக்கூடத்துக்கு போகிற வாய்ப்பை அவன் பெறணும். அவனை டிராப் அவுட் ஆக்கக்கூடாது. நாம் அதை 10ஆம் வகுப்பு வரை கூட அப்படி தான் கொண்டு வரணும்னு சொல்கிறோம். 10ஆம் வகுப்பு வரையிலும் யாரையும் ஃபெயில் ஆக்கக்கூடாது. இவன் எங்கிருந்தோ கொண்டு வரக்கூடிய கல்வியை நம்ம படிக்கலைன்னா நம்ம தகுதியற்றவன் சொல்லி நம்மளை ஃபெயில் ஆக்குறான். நமக்கு மேத்ஸ் வரலையா, அதனால நம்ம அன்ஃபிட். நமக்கு எது வருதோ அது அதன் அடிப்படையில் என்ன ஆளாக்கணும், அதுதான் அரசு தேவை.
எனக்கு எது தெரியுதோ, எது தெரியக்கூடிய ஆற்றல் இருக்கிறதோ அதை எனக்கு கற்பித்து என்னை ஆளாக்க வேண்டும் என்பதும் அரசுக்கு உள்ள கடமை. தெரியாதவற்றை தெரிய வைப்பது அரசுக்கு உள்ள கடமை. தெரிகிற வரையில் சொல்லிக் கொடுக்க வேண்டியது அரசுக்குள்ள கடமை. நான் புரிந்து கொள்ளுகிற வரை, எனக்கு மேத்ஸ் புரியலன்னா திரும்ப திரும்ப எக்ஸாம் எழுதி நான் பாஸ் பண்றேன் என்ன. ஆக இவன் ஒரு கல்விக் கொள்கையை வரையறுத்து அவர்களை ஃபெயிலாக்கி அதில் தோல்வி பெற செய்து மேற்கொண்டு படிப்பதற்கான ஒரு ஊக்கமில்லாத நிலையை உருவாக்குகிறார்கள். இப்போ நான் படித்த காலத்தெல்லாம் 78, 79 நான் எஸ்எஸ்எல்சி படித்தப்போ அப்போவே எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா பேசுவாங்க. பெரும்பாலும் எஸ்எஸ்எல்சியில் என்ன பாடத்தில் ஃபெயில் ஆவாங்கன்னா கணக்கு, ஆங்கிலம் 2 தான். இந்த 2 சனியன்களால் ஏகப்பட்ட பேருடைய வாழ்க்கை வீணா போனது. இந்த கணக்கு என்கிற சனியனாலும் ஆங்கிலம் என்கிற சனியனாலும் எத்தனை பேருடைய வாழ்க்கை வீணானது என்பதை எண்ணி பார்க்கிற போது வயிறு எரிகிறது. நான் தப்பி வந்துட்டேன், நான் ஃபெயில் ஆகல. நான் ஃபெயில் ஆயிட்டேன்னு சொல்லிக்கிறீங்களா எல்லாரும்? நான் எஸ்எஸ்எல்சியில் பாஸ் ஆயிட்டேன். கணக்கும் ஆங்கிலமும் ஏராளமான கிராமப்புறத்து மாணவர்களின் வாழ்க்கையை சீரழித்திருக்கிறது இவனுடைய கல்விக் கொள்கையால். அதுக்கப்புறம் அவன் மாடு மேய்க்கு போயிடுறான். பேருக்கு எஸ்எஸ்எல்சின்னு அவன் சொல்லிக்குவான், ஃபெயில் ஆனால் கூட ஃபெயில்னு சொல்ல மாட்டான். நான் எஸ்எஸ்எல்சி வரலாம் படித்தேம்மா. சில பேர் வேற ஏதாவது சொல்லிக்குவானுங்க. நிறைய பேர் பிஏன்னு கூட சொல்லிக்குவானுங்க. ஏன்னா ஒரு அப்ளிகேஷன் போட்டுவான் பிஏ கரஸ்பாண்டன்ஸுக்கு, பிஏன்னு சொல்லிக்குவான். ஆனால் கிராமத்தில் அவன் ஆடு மேய்க்கவும் மாடு மேய்க்கவும் அத்தை பொண்ணையோ மாமா பொண்ணையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கேயே அவன் முடங்கி போய்விடுகிறான். வெளி உலகம் தெரிவதில்லை, வெளிச்சம் தெரிவதில்லை. அவன் கல்லூரிக்கு வந்த பிறகு அவன் 1000 பேருக்கு வழிகாட்டுவான். அதுவரையும் தான் யாராவது ஒருத்தவன் வழிகாட்டணும். ஆக இந்த கல்விக் கொள்கை என்பது எவ்வளவு ஆபத்தானது என்பதை நாம் பார்க்கணும். அப்போ இடைநிறுத்தம் என்பது எங்கே இவன் பிரேக் வைக்கிறான் நினைக்கிறான்னா 5ஆவதோட வைக்கணும்னு நினைக்கிறான். அதுதான் ஐயா சொன்னது. 5 வரையிலும் ஃபெயில் போட மாட்டார், எல்லாத்தையும் ப்ரமோட்டட். ஃபர்ஸ்ட்லேருந்து செகண்ட், செகண்ட்லேருந்து தேர்ட், தேர்ட்லேருந்து ஃபோர்த், ஃபோர்த்லேருந்து ஃபிஃப்த். அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாமினேஷன் வச்சு ஃபில்டர் பண்ணுறார். அப்படி அங்கே அவன் வடிகட்டுற வேலையை செய்யும் போது, ஃபில்டர் பண்ணுகிற போது ஏராளமானவர்கள் டிராப் அவுட் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ டிராப் அவுட் பண்ணுறவனுக்கு என்ன சொல்லி கொடுக்குறான்னு இந்த கல்விக் கொள்கை சொல்லுதுன்னா அவனுக்கு தெரிந்த தொழிலை கற்றுக் கொடுப்போம். அதுதான் குலக்கல்வியை திணிக்கிற மறைமுக முயற்சி என்று நாம் குறிப்பிடுவது. ஆக இதுதான் காவிமயமாதல், காவிமயமாக்குகிற முயற்சி. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன் இதை எதிர்க்கிறோம்னா ஏதோ மோடி அரசாங்கம் கொண்டு வந்திருப்பதனாலே எதிர்க்கிறோம் என்று நினைக்க கூடாது. பிஜேபியை எதிர்க்கிறோம் என்பதனால் எதிர்க்கிறோம் என்று நினைக்க கூடாது. ஆர்எஸ்எஸ் நமக்கு பகை என்பதனால் எதிர்க்கிறோம் என்று கருதக்கூடாது. ஆர்எஸ்எஸ்க்கு இதில் வேலையே இல்லை. பாரதிய ஜனதா கட்சி தான் நாட்டில் ஆட்சி நடத்துகிறது. ஆனால் எல்லா விவகாரங்களிலும் ஆர்எஸ்எஸ் தலையிடுகிறது. அந்த இயக்கங்களைத்தான் சங் பரிவார் என்று சொல்லுகிறார்கள். சங்க பரிவாரம், அதில் 10க்கும் மேற்பட்ட அமைப்புகள் அகில இந்திய அளவிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அதில் அகில இந்திய அளவில் புகழ்பெற்ற இயக்கங்களாக ஆர்எஸ்எஸும் விஸ்வ இந்து பரிஷத்தும் இருக்கின்றன. இவர்கள் எல்லா விதமான பழமைவாத கருத்துக்களை பாதுகாப்பதில் கவனமாக இருக்கிறார்கள். சாதி கட்டமைப்பு அப்படியே இருக்கணும். இந்து கோவில்களுக்குள் லுங்கி கட்டிக்கொண்டு யாரும் வரக்கூடாது. தலித்துகள் நுழையக்கூடாது. பெண்கள் கருவறைக்குள் பக்கத்திலே நெருங்கி வழிபாடு செய்யக்கூடாது. இதெல்லாம் அவருடைய இந்து கொள்கைகள். இதை காப்பாற்ற வேண்டும், அதுதான் அவருடைய நோக்கம். இந்த பண்பாடு பழம் பண்பாடு, பழமை காலத்து பண்பாடு, தொன்மை பண்பாடு. அந்த தொன்மை காலத்து பண்பாட்டை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக உருவாகி இருக்கிற இயக்கங்கள் தான் இந்த சங் பரிவார் இயக்கங்கள். ஆக இவர்களுக்கான அரசியல் பிரிவாக இருக்கிற பாரதிய ஜனதாவை பயன்படுத்தி அதன் வழியாக இவர்களின் கொள்கைகளை திணிக்கிறார்கள். அதுதான் ஆபத்து. ஆகவேதான் அதனை காவிமயமாக்குதல் என்கிற பெயரில் நாம் அதை எதிர்க்கிறோம். இரண்டாவது வணிகமயமாதல். கல்வின்னா எல்லோருக்கும் கிடைக்கணும், அது செலவில்லாமல் கிடைக்கணும்.
ஏன்னா ஒரு தேசத்தை உண்மையிலேயே நேசிக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் நல்ல இளம் தலைமுறையை உருவாக்க வேண்டும், அனைவரையும் கல்வி கற்றவர்களாக வளர்க்க வேண்டும். எந்த தேசம் கல்வியை கட்டணமில்லாமல் வழங்குகிறதோ அந்த தேசம் உருப்படும், அந்த தேசம் வளரும். கல்வியை வியாபாரமாக்கிறான், அதை தனியார்கிட்ட ஒப்படைக்கிறார்கள். என்ன ஒரு கேடுகட்ட ஆட்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சாராய கடைகள் எல்லாம் அரசாங்கம் நடத்துகிறது, கல்வி கூடங்களை எல்லாம் தனியார் நடத்துகிறது. ஒரு ஆட்சி அல்லது ஆட்சியை நடத்துகிற ஆளும் கும்பல் எப்படிப்பட்ட பிற்போக்குத்தனமான சக்திகளாக இருக்கிறார்கள் என்பதற்கு இதை விட வேறு என்ன சான்று வேண்டும்? ஒரு நல்ல ஆட்சி என்றால் என்ன அடையாளம் இருக்க வேண்டும் என்றால், கல்வியை முழுமையாக அரசு தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும், எல்லா தரப்பு மக்களுக்கும் கல்வியை வழங்க வேண்டும். 3 லட்சம் மாணவர்கள் 12ஆம் வகுப்பில் தேர்வு எழுதுகிறார்கள் என்றால், அதில் மருத்துவம் படிப்பதற்கு வாய்ப்பு பெற்றவர்கள் 1 லட்சம் பேர் இருக்கிறார்கள் என்றால், அந்த 1 லட்சம் பேரும் தேர்வு எழுதுகிற போது அவர்களுக்கு மருத்துவம் படிக்கிற அளவுக்கான இடங்கள் இங்கே உருவாக்கப்பட வேண்டும். ஆனால் இவர்கள் இடத்தின் எண்ணிக்கையை சுருக்கி அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கல்லூரிகள் போன்ற தளவாடங்களை சுருக்கி போட்டிக்கான மாணவர்களின் எண்ணிக்கை அதிகமாகிற போது, கல்விக்கூடங்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கிற போது அதனுடைய விலை பயங்கரமாக உயர்கிறது. தனியார் கல்வி நிறுவனங்கள் அனைத்தும் கொள்ளை கூடங்களாக மாறி இருக்கின்றன. 1 கோடி ரூபாய் இல்லாமல் ஒருவன் MBBS சீட் பெற முடியாது, மருத்துவம் படிக்க முடியாது. எவ்வளவு பெரிய அப்பட்டமான பகல் கொள்ளை! இதற்கு யார் காரணம்? அந்த கல்வி நிறுவனத்தை நடத்துகிற தனியாரா காரணம்? இல்லை, இந்த அரசாங்கம் காரணம். தமிழ்நாட்டிலே மருத்துவம் படிப்பதற்கான தகுதி பெற்ற மாணவர்கள், அறிவியல் பாடத்தை படித்து 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று வருகிற மாணவர்கள், மருத்துவத்திற்கான தேர்வு எழுதுகிற மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கிறதோ அந்த எண்ணிக்கையில் ஒரு 2 மடங்காவது கல்வி கூடங்களில் இடம் இருக்கக்கூடிய ஒரு சூழலை அல்லவா அரசு ஏற்படுத்த வேண்டும். ஒரு 10,000 பேர் மாணவர்கள் பரீட்சை எழுதுகிறார்கள் என்றால் 10,000 பேருக்கும் இடம் கிடைக்கவில்லை என்றாலும் அந்த 3இல் 2 மடங்கு பேருக்காவது, ஒரு 7,000 பேர் அல்லது 8,000 பேராவது படிக்கக்கூடிய அளவுக்கு கல்லூரிகள், அதற்கான இடங்கள், அதற்கான பேராசிரியர்கள், அதற்கான லெபரட்டரிஸ், சோதனை கூடங்கள், இவையெல்லாம் அமைத்து தருவதுதான் ஒரு ஆட்சியின் கடமை. ஊருக்கு டாஸ்மாக் கடைகளை திறந்து வைக்கிறார்கள், ஊருக்கு பார்களை திறந்து வைக்கிறார்கள், அதுவும் சொகுசு பார். ஒரு அரசு எதுக்காக இயங்குகிறது பார்த்தீர்களா? கல்லூரிகளை கட்ட வேண்டிய அரசு, கல்வி கூடங்களை பெருக்க வேண்டிய அரசு, மாறாக அதை ஒவ்வொன்றாக குறைத்துக் கொண்டே மூடிக்கொண்டே வருகிறது. டாஸ்மாக் கடைகளின் எண்ணிக்கையை பெருக்கிக் கொண்டே போகிறது.